வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 38 செஸ்ட் அளவுடைய லைனிங் சாரி ப்ளவுஸ் எப்படி நான் வரைஞ்சி வெட்டுறதுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 38 சைஸ் மெஷர்மெண்ட்டுடையது இது. ஷோல்டர் வந்து 14.5. இந்த 14.5லிருந்து 2 கழிச்சா 12.5 12.5 2ஆல் பிரித்தோம்னா 6.25 இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் நாங்கள் எடுப்போம். நான் இப்போ ஒரு நேர் போட்டு வரைகிறேன். இந்த துணியை வந்து நேராக இருப்பதற்காக நான் செய்கிறேன். இந்த பிளவுஸினுடைய உயரம் 15.5. இது லைனிங் பிளவுஸ்ன்றபடியா 15.5யோட உண்டை கூட்டி நான் 16.5க்கு மார்க் பண்ண போகிறேன். இதில் நாங்கள் ஷோல்டர் வந்து 6.25, அதே மாதிரி ஆம்ஹோல் லென்த் வந்து 6.25ஓட அரைய கூட்டி 6.25 நான் மார்க் பண்ணுறேன். என்னென்னா நான் இதில் சரிவு வரையில நான் 1/2 இன்ச்சுக்கு திருப்பியும் நாங்கள் ஒரு நேர்கோட பார்க்குறதுக்காண்டி திருப்பியும் நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் இதில் வரையணும் 6.25. இது 38 செஸ்ட் என்றபடினால 38 4ஆல் பிரித்த 9.5 9.5யோட அரைஞ்சியை கூட்டி நான் 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கால் நான் தையல் இடைவெளி ஒரு 1.25 இன்ச்சு வைக்கிறேன். நான் இப்போ சரிவை வரைகிறேன். ஆம்ஹோல் லென்த் மார்க் பண்ணுறேன். அதை அப்படியே திருப்பி உடம்பினுடைய அகலம் 10 இன்ச்சு. ரெண்டுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்டில் இருந்து 1.25 மேலே மார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தையல் அரேஞ்சி மார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படி செக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆம்ஹோல் வந்து 38 4 9.5 9.5லேருந்து 1 கழிச்சா 8.5 கிடைக்கும். பாருங்க 8.5 சரியா இருக்குது. இதில் நெக்கினுடைய வித் அதாவது நெக்கினுடைய அகலம் நான் இதில் 2.25 நான் வைக்கிறேன். இங்கால ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவு உங்களோட பிளவுஸில் எவ்வளவு ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கோ அதிலிருந்து 1 இன்ச்சியை கூட்டி நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சுட்டு இதை கட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வளமையான நெக் வித் என்னென்னு காண்றேன்னு சொன்னால் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்கினுடைய அகலம் வரும். நான் இப்போ இதில் 2.25 வைக்கிறேன். உண்மையாக இதில் இதனுடைய நெக் வித் வந்து 3. நான் ஒரு 1/4 இன்ச்சியை கழிச்சிட்டு நான் இதை 2.25 வைக்கிறேன். வேஸ்ட் 33 4ஆல் பிரித்து 8.25. அதோட நான் ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். நான் இந்த நாள் வேஸ்ட்டு வந்து கூடத்தான் வைக்கிறேன். நான் நீங்கள் 1.5 வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அது வைக்கலாம். அதில் எந்த விதமான கட்டாயமும் இல்லை. பேக் நெக் வந்து 8.5யோட அரிய கூட்டி நான் 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதே அளவு 2.25 தான் நான் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரவுண்டாக வேணும்னு சொன்னால் வைடாக வேணும்னு சொன்னால் நீங்கள் 3 இன்ச் கூட நீங்கள் வச்சு மார்க் பண்ணி போடலாம். பிரச்சனை இல்லை. அப்படியும் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஒரு நெக் கொண்டு வரைய போகிறேன்.
பண்ணி கட் பண்ண போகிறேன். கட் பண்ண போகிறேன். இதை இப்படியே வச்சு அதனால் நான் இது எந்த வளத்துக்கு இதை அப்படி நான் திருப்புறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் சைட். இதை நீங்கள் இப்போ இப்படியே உங்களுக்கு இதுக்கு எவ்வளத்துக்கு உங்களால் கொண்டு வர இயலுமோ அவ்வளத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் இந்த அளவு இருக்கிற இடத்தை பார்த்து நீங்கள் அப்படியே வைக்கணும். அதனால் நான் 15 அரையோட 3 கூட்டி 18 அரைக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு நிறைய பேஸ்டையும் நீங்கள் மார்க் பண்ணுங்க. இதை பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் நெக் வந்து 6.25, அதோட நான் ஒரு அரை இன்ச்சு கூட்டி 6.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நெக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஒரு இந்த ஷேப்பில் தான் நெக் வேணும் வந்து கேட்டிருந்ததால நான் இப்படி கட் பண்ணுறேன். ஒன் சைடுக்கு இதில் இருந்து ராக்கட் லென்த் வந்து 14, சென்டர் டாட் வந்து தையலுக்கு அரை இன்ச்சியை விட்டு 10க்கு நான் சென்டர் மார்க் போடுறேன். ரொம்ப வரைஞ்சிட்டு இதுக்கு நீங்கள் 1.25 இன்ச்சு டாட் போடணும். இங்காலையும் 1.25, ரெண்டு சைடுலேயும் 1.25 டாட் போட்டுட்டு பேக் சைடு வந்து எடுத்தேன்னா ஏன்னா 38 4ஆல் பிரித்தா 9 அரை, அதோட அரையை கூட்டினா 10. நான் இப்போ அதோட இன்னும் ஒரு அரையை சேர்த்து 11 மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா டாட்டுக்காக இதில் இருந்து 1.25 மார்க் பண்ணி தையல் இடைவெளி இங்கே வேஸ்ட்டுடைய அளவு நாங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேரம் ஒரு லைன் ஒன்று போகும். இதுக்கு 1.25 2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் டாட்டினுடைய தூரத்தை வெளியே எடுக்கிறேன். இங்கே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. இங்கே நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு விரும்பினா இந்த 2 இன்ச்சு இங்கே போய் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பை வடிவாக தான் இருக்குது. இதில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிச்சு. இங்கே இருந்து இந்த பாயிண்டில் இருந்து இங்கே 2 இன்ச்சியும், அதே மாதிரி இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். கால் சரியாக இருக்குது. நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. அதான் ஒரு சுருக்கம் இல்லாமல் வடிவெடுக்கும். கால் இங்கே 2 இன்ச் வச்சது. 2 இன்ச் நீங்கள் இந்த அளவை இப்படி 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணலாம். இப்படி மார்க் பண்ணி இங்கேயும் போடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் ஒன்று கிடைக்கும். இப்படி வேணும்.
இந்த நெக் பட்டைக்கு ஒரு 1/4 இன்ச்சு இன்னும் தள்ளி விட்டுங்க. அப்போ தான் நாங்கள் தச்சு ஃபினிஷ் பண்ணி போட்ட அப்புறம் வடிவேறு. புதுசாக பழகிற நீங்கள்னு சொன்னால் இப்படி மார்க்கெல்லாம் வரைஞ்சி போட்டு நீங்கள் தைச்சா நேராக இருக்கும். அதாவது நேர்த்தியான ஒரு அளவாக வடிவாக இருக்குது. நீங்கள் இப்படி மார்க் பண்ணி போட்டு நீங்கள் தைக்கணும் வரைஞ்சி. Side, left side. ஸ்லீவ் கட் பண்ணுறேன்னா நீங்கள் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். லைனிங் க்ளோத்தில் எப்படி நீங்கள் கட் பண்ண போகிறன்றதில் 42 செஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து லைனிங் துணியை எங்களுக்கு இது லைனிங் க்ளோத்தை எப்படி நாங்கள் ஒரு நல்ல துணியில் வச்சு எப்படி கட் பண்ணுறன்றதில் நான் 42 inches சாரி ப்ளவுஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே வேணுமெண்டா போய் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.